ஓகே கேமரா பாருங்க.
மணமக்கள் நின்று கொண்டிருக்கிற மற்றவர்கள் உட்காரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். போட்டோகிராஃபர். பிரியமானவர்களே, இந்த மணமகன் ஷெர்வின், மணமகள் நிதினா இவர்களை திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் திருமுன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானாவூரில் தம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்தது போல இந்த திருமணத்திலும் நம்மோடு இருந்து ஆசீர்வதிக்க திருசித்தம் கொண்டுள்ளார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே உடலாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும், குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும், இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படைகளில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தும். ஷெர்வின், நித்தினா ஆகிய இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடக்கக்கூடாதென்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஷெர்வின், நிதினா, நீங்கள் இருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். முழங்கால் போடு. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய திராணியற்றவர்கள். ஷெர்வின், நிதினா ஆகிய இருவரையும் உமது பராமரிப்பின்படி இங்கே அழைத்து வந்தீர். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும், இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரருளை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஷெர்வின் ஆகிய நீர் நித்தினா ஆகிய இவரை உம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆம், பற்றி கொள்வேன். நித்தினா ஆகிய நீர் ஷெர்வின் ஆகிய இவரை உம்முடைய கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஆம், பற்றி கொள்கிறேன். மக்களுடைய பெற்றோர் முன்னால் வரும்படி அழைக்கிறேன். நித்தினா என்கின்ற உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும்
இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நேமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். நித்தினா என்கிற நான் ஷெர்வின் என்கிற உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இயற்கை நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். நாம் ஜெபனில் இருந்த வண்ணமாக பாடல் தாள் இருக்கின்ற புத்தி கெட்டாத அன்பின் வாரியர் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது திருமாங்கல்யத்தை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிக்கவிருக்கின்ற ஷெர்வின், இதை அணிந்து கொள்ளவிருக்கின்ற நித்தினா, இவ்விருவரையும் நீர் ஆசிர்வதியும். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் இத்திருமாங்கல்யத்தையும் ஷெர்வின், நித்தினா இவ்விருவரையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலகப் பொருள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை
உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உள்ளத்தாலும் உடலாலும் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக பொருள் அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். இவர்கள் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய வாக்குறுதிகளை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் இந்த நாட்டினுடைய சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே தெரிவிக்கின்றேன். ஆமென். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்கான இருக்கிற எங்கள் பிதாவே, இப்போது உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஷெர்வின், நித்தினா ஆகிய இவர்கள் மேலும் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்கள் நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தந்தையாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவி ஆகிய கடவுள் உங்களை பராமரித்து பாதுகாத்து போஷித்து கரம்பிடித்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்கள் இருவரையும் இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமை நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள உங்கள் இருவருக்கும் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நன்மையாலும் நிரப்புவாராக. கடவுளுடைய சன்னிதானத்திலே பேராயர் மற்றும் ஆயிரம் முன்னிலையிலே இல்லற வாழ்க்கைக்குள்ள கணவமைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஷெர்வினையும் நித்தினாவையும் திருச்சம் சாலையை வாழ்த்தி இவர்களுக்கு இந்த திருமறையை பரிசாய் கொடுக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் முற்படுகின்ற முதல் பரிசு உங்கள் பாதைக்கு வெளிச்சமும் வழியுமா இந்த திருமறை வாக்கில் அமையட்டும். ஒரு வாழ்க்கையை சிறப்பாயமே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. அவருக்கு பயப்புண்டாவதாக. நடத்தும்படியாய் நம் மத்தியில் வந்திருக்கின்ற நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் பேரருட் திரு தி ரைட் ரெவரண்ட் ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் பேராயர் அம்மா ரெவரண்ட் இந்திரா பால் அம்மா அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆயர்களையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். சிறப்பாக பலவந்தாங்கள் மேடவாக்கும் பகுதிகளிலே பணியாற்றுகின்ற ஆயர்கள் இந்த நாளில் வந்திருக்கின்றார்கள். ரெவரண்ட் பிரான்சிஸ் தேவதாஸ், ரெவரண்ட் ஏர்னஸ்ட் செல்வதுரை, ரெவரண்ட் ஏ.ஆர். விஜயகுமார் மூவருமே பலவந்தாங்களில் பணியாற்றினவர்கள். ரெவரண்ட் அபிநாத் செல்வகுமார் மேடவாக்கத்தினுடைய பாஸ்டர், ரெவரண்ட் ஜேக்கப் செல்வன் பெரியார் நகருடைய பாஸ்டர், ரெவரண்ட் சாம் ராஜ்குமார் நம்முடைய சென்னை பேராயத்திலையும் ஓய்வு பெற்றிருக்கிற ஆயர். ஆகவே பொன்ராஜ் இன்னொரு ஆயரும் வந்திருக்கிறார், அவர்களையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். ஆகவே ஆயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ரெவரண்ட் மனோவ சந்தோஷம் அவர்களையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அவர்கள் இப்பொழுது தேவனுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளிப்பார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் உங்களை யாவர் வாழ்த்துகின்றோம். குறிப்பாக திரு ஷெர்வின், திருமதி நித்தினாவை பேராயர் சார்பாக வாழ்த்துகின்றோம்.
இறைச்செய்தி வழங்க எனக்கு வாய்ப்பளித்த பேராயருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருமறையில் இருக்கிற 150 சங்கீதங்களிலே திருமண வழிபாட்டில் வாசிக்கப்படுகின்ற ஒரு சங்கீதம் 128. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இறை மக்களாலே அது வரையறுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். 3000 ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பாடல். அதில் மிக மிக சிறப்பான ஒரு நிலை என்னவென்றால், தங்கள் விடுதலை விழாவை கொண்டாட ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேல் மக்கள் எருசலேமுக்கு போகின்ற பொழுது பாடுகின்ற 15 பாடல்களிலே அது ஒன்றாக இருக்கிறது. 120ஆம் சங்கீதம் முதல் 134ஆம் சங்கீதம் வரை பாருங்க. அந்த 15 பாடல்களும் ஒவ்வொரு ஆண்டும் கையில் டெக்ஸ்ட் இல்லாமல், பிரிண்டட் பேப்பர் இல்லாமல், மனப்பாடமாக வீதி வீதியாக பாடிக்கொண்டே போவார்கள். ஒளிவ மலையின் அடிவாரத்தில் இருந்து பயணிப்பார்கள். 3 கிலோமீட்டர் தூரம் அந்த சியோன் மலைக்கு சென்றடைவார்கள். அந்த 3 கிலோமீட்டர் தூரமும் 15 பாடலை பாடுவார்கள். பைபிளில் மற்ற பகுதி தெரியாவிட்டாலும் அந்த 15 பாடல்களை படித்தா பைபிளுக்கு அனைத்து உண்மைகளும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கடவுள் நம்மை படைத்த விதம், நம்மை எப்படி அன்பு கூறுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும், எல்லா தகவலும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் அந்த 15லே ஒன்றாக சிறப்பாக இருக்கின்ற கணவன் மனைவி குறித்தான ஒரு சிறப்பான பகுதி திருமண வழிபாட்டிலே பாடப்படுகிறது. இறைவனுக்கு அஞ்சி வாழ்வோர் பேறு பெற்றோர், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் எவனோன் பாக்கியவான். பாருங்க, அந்த கடவுள் என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியம். ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் என்ற ஒரு வார்த்தை மாத்திரம் நினைத்தால் போதும், அவன் வாழ்க்கையிலே உருப்படுவான். வேற எந்த சிந்தனை வேண்டாம். கடவுள் என்ற ஒரே வார்த்தை நினைச்சா போதும், வாழ்க்கை செம்மையா இருக்கும். சரியா? கர்த்தருக்கு பயந்து வாழுதல், கடவுள் என்ற ஒரு வார்த்தை, அதை நினச்சிக்கிட்டு அவருக்கு பயந்து வாழ்ந்தா நீ பேறு பெற்றவர். அந்த ஒன்றுக்கு மாத்திரம் பயந்தா போதும், வேற எதுக்குமே பயப்பட வேண்டாம். நாம் அதை செய்யாமல் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் தேவையில்லாமல் பயந்து 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 வாழறோம். நல்ல ஒரு எக்ஸசைஸ், இறைவனுக்கு மாத்திரம் பயந்தால் போதும், எல்லாவற்றுக்கும் பயமில்லாமல் வாழலாம். சரியா? அடுத்து, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். நீ உழைப்பாய், உனக்கு பசி எடுக்கும், நீ சாப்பிடுவ, சாப்பாடு ஜீரணமாகும். சரியா? இறைவனுக்கு அஞ்சு வாழ்ந்தார். அடுத்து, உன் மனைவி. இந்த பாடல் கணவனை பார்த்து பாடப்படுகின்ற பாடல். கணவன்மார்கள் மனைவியை மதிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான பகுதி. என்ன ஷெர்வின், மனைவியை மதிப்பது உன் கடமை. ஷீபா எங்கள் அம்மாவுடைய அத்தை பேத்தி. 4 குடும்பங்கள் ஒரு 140 ஆண்டுகளுக்கு முன்பு வடக்கடப்பு வந்தாங்கல்ல, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க சோளிங்கர் பக்கத்தில். அந்த 4 தாத்தாக்களுடைய 5வது 6வது சந்ததி தான் தம்பி மணமகன். ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த மிஷனரிகள், பிரிஸ்பிட்டியன் மிஷனரிகள் வார்த்தை அறிவித்தார்கள், கடவுளுக்கு பயப்படுவதை கற்றுக் கொடுத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது அன்பு பெருகியது, பொருளாதாரம் வளர்ந்தது, கல்வி வளர்ந்தது, கடவுளுக்கு பயந்து வாழ வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே போகிறது. எனவே ஷெர்வின், நீ அதை மனதிலே கொள்ள வேண்டும். எளிமையான வாழ்க்கை. 140 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளுக்கு பயந்த ஒரே காரணத்தினால தான் இன்று நீ உயர்ந்திருக்கின்றாய். இந்த ஆலயத்தில் உனக்கு கல்யாணம் நடந்திருக்குது. சரியா? உன் மனைவி உன் வீட்டோர்கள் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். ஒரு திராட்சை செடி 40 வருஷம் கனி கொடுக்கும். ஒரு செடி நட்டா போதும், 40 வருஷம் கனி பறிக்கலாம். அந்த மாதிரி வேறு எதுவுமே செடி கிடையாது. அஃப்கோர்ஸ் தேயிலை இருக்குது, ஒரு தேயிலை செடி நட்டால் 60 வருஷம் 70 வருஷம் இலை பறிக்கலாம். இஸ்ரேல் நாட்டுக்கின்ற திராட்சை செடியில் எலுமிச்சம்பழம் சைஸில் அந்த திராட்சை பழம் இருக்கும். போன வருஷம் மாத்திரம் 2000 கோடி அமெரிக்கன் டாலர் மதிப்புள்ள திராட்சை ரசத்தை இஸ்ரேல் நாடு ஏற்றுமதி செய்தது. இதில் என்ன பெரிய அதிசயம் நினைக்கலாம். சின்ன நாடு, 30 கிலோமீட்டர் அகலம், 420 கிலோமீட்டர் நீளம்.
காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சைஸ் தான். தமிழ்நாடு இருக்குன்னு ஒரு மாவட்ட அளவு எப்படியோ அந்த அளவு தான், பரப்பளவு தான் இஸ்ரேல் நாடு. அதில் 40% தான் சமவெளி. அதை தான் பயிர் வைக்க முடியும். அதை நல்லா பயன்படுத்தி அவர் ஏற்றுமதி செய்து வாழ்கிறார்கள். 40 ஆண்டுகள் ஒரு செடி கனியை கொடுக்கும். இஸ்ரேல் நாட்டில் வீட்டுக்கு பின்னால் 5 சென்ட் இடத்துல 5 செடி வச்சா போதும், 40 ஆண்டு மகிழ்ச்சியாக வாழலாம். நம்ம நாட்டில் 5 ஏக்கர் நிலம் தானே ஏழை தான். அந்த நாடு அப்படி இல்லை, செழுமையான இடம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் ஜாட்சி கொடை போல் இருப்பார். ப்ரொவைடட் யூ ப்ரொடெக்ட் யுவர் வைஃப், ஹானர் யுவர் வைஃப். அது மிக மிக அவசியம். எனவே நிதினாவை நீர் மதித்து அரவணைத்து பாதுகாத்து உண்மையோடு வாழுகின்ற பொழுது 40 ஆண்டுகள் அந்த மகளாலே, உன் மனைவியாலே, உன் குடும்பத்தில் பொருளாதாரம் வளரும். அந்த நீங்கள் திராட்சை கொடி பார்த்தீங்கன்னா பந்தல் மாதிரி போடப்பட்டிருக்கும். கனி மாத்திரம் தரல, நிழல் கொடுக்கிறது. பறவைகள் வரலாம், சின்ன சின்ன பூச்சி வரலாம், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. உன் மனைவி அந்த திராட்சை செடியானது குடும்பத்தில் வேரூண்டு இருக்கின்ற பொழுது அவள் வளருகின்றால் நீங்கள் வளர்கிறீர்கள், பொருளாதாரம் பெருகி வருகிறது. அடுத்து உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஒரு ஆலிவ் ட்ரீ 2000 வருஷம் குறைஞ்சபட்சம் உயிரோடு வாழும். வேறு எந்த மரமும் அப்படி கிடையவே கிடையாது. உலகத்தில் ஒலிவ மரம் 2000 வருஷம் வாழும். ஆவரேஜாக கணக்கு போட்டால் ஒரு மரம் ஏறக்குறைய 20-30 கோடி அளவுக்கு நன்மை கொடுக்கும். ஒலிவ மரத்தின் இலை, பழம், பழத்தின் தோல், அதன் கொட்டை எல்லாம் அர்த்தமுள்ளவைகள், பொருளுள்ளவைகள். நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் ஒலிவ மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை $1-2. மற்ற மரத்தால் செய்யப்பட்டவை $2க்கு 4 சிலுவை கொடுப்பான், மர சிலுவை. ஏன் ஒலிவ மரத்தில் செய்யப்பட்ட காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னால் அது உறுதியானது, தரமானது. ஒலிவ மரம் இட்ஸ் a ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஒன். காட்டு தீ வந்தாலும் அது சாம்பலாகாது, உறுதியாக இருக்கும். நீ இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தால், நீ உன் மனைவியை மதித்தால், உன் பிள்ளைகள் 2000 ஆண்டுகள் வாழ்வார்கள். எப்படியெல்லாம் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஞானம். எப்போ வந்தது அந்த ஞானம்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. எனவே திருமண வழிபாட்டிலே இது நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கடைசி அந்த பகுதி முடிகிறது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உண்மையாகவே இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து வார்த்தை கீழ்ப்படிந்தால் குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றோருக்கு வழங்குவீர்கள், சமுதாயத்திற்கு வழங்குவீர்கள், இந்தியாவுக்கு வழங்குவீர்கள், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வழங்குவீர்கள். அது வசனத்திலே துவக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டு தக்க வைத்துக்கொள்ள ஆண்டவர் உங்கள் இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று 128ஆம் சங்கீதத்தை ஒன்று சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவியின் வீட்டோரின் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் வந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து நீ ஆஸ்வதிப்பார். நீ நீண்ட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இப்போது இப்போதுமான சகால மகிமை உண்டாவதாக. ஆமேன். இறை மன்றாட்டு செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராட்சியம் வருவதாக, ஒரு சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தங்களுக்கு தாரும், எங்கள் குறமாக குற்றம் இருக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோனிக்க பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நடித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றே. ஆமேன். ஆண்டவரே, இந்த அடியானையும் இந்த அடியாளையும் ரட்சியும் இவர்கள் நம்பியிருக்கிறார்கள்.
ஆண்டவரே பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியருளும், இவர்களுக்கு பலத்த அரணாயிரும், பகைவர் என்று இவர்களை தப்புவியும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, நித்திய கடவுளே, திருமணமாகிய நியமத்தை மனு குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான ஷெர்வின், நித்தினா ஆகிய இவர்களை ஆசீர்வதியும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய் இருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தூரில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த முதடியாராகிய ஷெர்வின், நிதினா அவருடைய வீட்டில் நீர் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடி இவர்களும் பிறருக்கு தொண்டு புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கும் அவருடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாக அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் ஈவால் மனுக்குலத்தை விருத்தி அடைய செய்கின்ற பரமபிதாவே, இந்த உமது அடியார்கள் புத்திரவாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்றவர்களை வளருவதைக் கண்டு களி கூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானமும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைக்கு அடுத்த வேலையும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எக்காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவி ஆகிய மூவொரு கடவுளின் ஆசிர்வாதம், அரவணைப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு நம் அனைவரோடும் சிறப்பாக கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கும் திரு ஷெர்வின், திருமதி நிதினா ஆகியோரோடும் இத்திருமணத்தின் வழியாக ஐக்கியப்பட்டிருக்கும் இரு வீட்டாரோடும் இன்றுமென்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. கர்த்தரே என்ற பாடலை பாடுவோம். தொடர்ந்து மங்களம் செழிக்க என்ற பாடலை பாடுவோம். மணமக்கள் தங்களை பதிவு செய்து கொள்வார்கள்.
ஷெர்வின் நிதினா இவருடைய திருமணத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்திய நம்முடைய பேராயர் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையின் ஆயர் அவர்கள் ரெவரண்ட் சார்லஸ் பிரபாரன் ஐயா, பிஷப் சாப்ளின் அவர்களுக்கும், பழவந்தாங்கல் ஆலய ஆயர் ரெவரண்ட் சார்லஸ் பிரபாரன் ஐயா அவர்களுக்கும், மேடவாக்கம் திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும், ரெவரண்ட் அபிநாத் செல்வகுமார் ஆயர் அவர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்து கொள்கிறோம். கலந்து கொண்ட எல்லா ஆயர்களுக்கும், ரெவரண்ட் விஜயகுமார் ஐயா, ரெவரண்ட் பொன்னுராஜ் ஐயா, ரெவரண்ட் சாம்ராஜ்குமார் ஐயா, ரெவரண்ட் ஜேக்கப் செல்வன் ஐயா, உள்ளகரம் குருசேகர் ஐயர், இமானுவேல் ஐயா, ஆயிரம்மா, ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தின் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பை நாங்கள் ஆனர் பண்ண விரும்புகிறோம். நன்றி. வந்திருக்கும் ஐயரம்மா அவர்களுக்கும், குருசேகர செயலர் பொருளர் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.